எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு சமர்ப்பணம் செய்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடம் சொல்வதற்கு பல்வேறு எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனால் RMS அஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட சுருதிகளின் வழியே பயணிக்கிறது. ஜாதகப்படி சுருதிகளின்படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் திசாபுத்தி பலன்கள் சுருதிகளில் சொல்லியுள்ளபடி நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு. ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தில் 4 விஷயம் சொன்னோம். இந்த ஜாதகர் தாய்மாமாவினுடைய தொழிலை செய்வார். அது அவருடைய அப்பாவும் தொழிலாகவும் இருக்கும். வாடகை வீட்டில் வசிப்பீர்கள். ஒரு 3 ஆண்டு காலம் தாய்மாமாவினிடத்திலே வேலை பயின்று பின்னாடி சுயதொழில் ஆரம்பிச்சிருப்பார். இப்போ கார் வாங்கலாமான்னு கேட்க வந்திருக்கிறீங்க. கார் வாங்கிக்கலாம். வெள்ளை நிற கார், செகண்ட் பயன்படுத்திய காரை வாங்கி கொள்ளலாம். இவருக்கு திருமண வாழ்வு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க கேட்க வந்ததே, சார் கார் வாங்கிட்டோம், வீடு எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கும் நாங்கள் பதிலை சொன்னோம். இவர் ஏன் கார் வாங்கினார், பழைய காரை வாங்கினார் என்பதற்கு இந்த ஜாதகத்தில் பார்க்குறோம். சுயதொழில் செய்வார்னு நம்ம சொன்னோம். சாரநாதனும் வீடு கொடுத்தவரும் 12ல் மறைஞ்சிருக்காங்க. அப்போ எப்படி ஒரு சுயதொழில் செய்வார்? அப்போ ஏதாவது ஒரு குறிப்பு வேணும் இல்லைங்களா ஜாதகத்தில்? அதுதான் சுருதி. ஜாதகர் பிறந்த தேதி 17/2/2000 12:10 AM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. குருதசை 2 வருஷம் 15 நாள் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க. தற்பொழுது புதன் தசையில கேது புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாதக கட்டம் ரிஷபலக்கணம், கடகத்தில் சந்திரன் ராகு, மகரத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன், 11ல் செவ்வாய், 12ல் குரு பகவான் சனி பகவான். அம்ச லக்னத்தில் மீன லக்னம், லக்னத்தில் கேது, 2ல் புதன், 3ல் குரு கேது, அம்சத்தில் சந்திரன் வர்க்கோத்தமமாக இருக்காங்க, கூட மாந்தி, கன்னியில் சனி ராகு, துலாத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் சூரியன், மகரத்தில் செவ்வாய். இப்போ எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க, திசையை ஒட்டி புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லுங்க அப்படிம்பார். இப்போ சனி தசை நடந்திருக்கு. சனி தசை சுக்கிரன் சாரம், லக்னாதிபதிக்கு சுக்கிரன் 9ல் இருக்கிறார், ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி. அப்போ அந்த படிப்பு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ நாங்கள் பதில் சொன்னோம். புதன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதனுக்கு வீடு கொடுத்தவர் 12ல் இருக்கிறார். சாரம் கொடுத்தவரும் 12ல் இருக்கிறார். லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். இவர் சுயமாக சொந்த தொழில் அமைத்திருப்பார், தாய்மாமா தொழில் அமைச்சிருப்பார்னு சொன்னோம். அவங்க என்னங்க வீடு கொடுத்தவர் மறைஞ்சிட்டாரு, சாரம் கொடுத்தவர் மறைஞ்சிட்டாரு, இப்படி சொல்றீங்களே, நீங்கள் சொல்வதே உண்மை அப்படின்னாங்க. அப்பொழுதுதான் எங்கள் குருநாதர்கள் சொன்ன ஒரு வாக்கு நிச்சயமாக தெரிந்தது. கிரகங்கள் பலமில்லாத பொழுது ஸ்தான பலம் இழந்தாலும் கூட திக்பலம் பெற்ற கிரகங்கள், அதனுடன் இருந்த கிரகங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் வள்ளலாக செயல்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையல. பாருங்க, லக்னத்துக்கு மறைந்த குரு சனி ராசிக்கு மறையல, லக்னாதிபதிக்கு மறையல. இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு, ராசிக்கு 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி தொடர்பு திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை உருவாக்குங்கிறதே நாம சொல்லி வச்சிருக்கிறோம். புதன் திசையில சுக்கிர புத்தி, இப்ப புதன் திசையில கேது புத்தி ஓடிட்டு இருக்கு. கேது சுக்கிரனுடன் சம்பந்தப்படுகிறார். புதன் குரு சாரம், சுக்கிரன் உத்திராடம் சாரம். அப்போ ஒரு வாகனம் வாங்குவதற்கு 4ஆம் பாவகமும் 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டிருக்கணும். இவங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும். ஏன் இவர் தொழிலை சொந்தமாக வச்சார் அப்படின்னா, 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் சுயதொழில் செய்யலாம், அது தவறொன்றும் கிடையாது. 4ஆம் அதிபதி 10க்கு போறாங்க, கூட 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்றாங்க. 10ஆம் அதிபதி சனி பகவான் வீடு கொடுத்தவர், சாரம் பெற்ற குரு பகவான் மறைந்தாலும் திக்பலம் பெற்ற கிரகங்கள் திசையை மாற்றுகிற வள்ளலாக இருக்கும். அதுக்கு ஜாதக அலங்கார பாடல் 23
ஆன புந்தி சுபரோடு அடுத்திடில் தானும் நட்சுபன் ஆகுவன் தாழ்வுறும் ஊன தீயர் உடனிருந்தால் விழி மானனாய் அவன் மன்னுவன் தீயனாய். புதன் சுபக்கோளுடன் சேர்ந்தால் சுபர், அசுபக்கோளுடன் சேர்ந்தால் அசுபர். இந்த இடத்துக்கு புதன் 2, 5 ஆதிபத்தியம் பெற்ற புதனுடன் சேர்வதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும். புதன் திசையும் நடைமுறைக்கு வருகிறது. ஏன் இவர் வண்டி வாகனம் வாங்கினார்? ஜாதக அலங்கார பாடல் 537. சாரமுறும் சோமனுக்கு 3ல் சுக்கிரனும் தானிருக்க சுக்கிரனார் தமக்கு 3ல் வீரமொரு மதியிருக்க அன்றியே பின்னும் வினவி ஒருவரை ஒருவர் பார்த்துமே நிற்க பாரமொரும் குடும்ப தானத்தை நல்லோர் நோக்கி பார்த்து லக்னத்தை பார்க்கினும் வாகனங்கள் சேரும் மிகவென்று என்றே நல்லோர்கள் சொன்னார். சிலைபுருவ கயலொத்த விழிதெறிவை கேளாய். அப்போ சந்திரனுக்கு 3ல் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுக்கு 3ல் சந்திரன் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் வாகனங்கள் வாங்கலாம். இவருக்கு தற்பொழுது கேது புத்தி நடக்கிறது. கூட சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். அந்த சுக்கிரனை சந்திரன் பார்க்கிறார். எனவே வீடு கொடுத்தவரை பார்க்க வேண்டாம், சாரம் கொடுத்தவரை பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம் என்று ஜோதிடம் சொல்கிற பல வழிகளில் நாங்கள் முன்னோர்கள் நடந்த வழியில் நடக்கிறோம். பலர் நடக்காத பாதையில் நடக்கிறோம். இவருக்கு புதன் தசை முழுவதும் எப்படி இருக்கும்னு எழுதி கொடுத்துருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். புதன் தசை முடிஞ்சு கேது பகவான் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரனுடன் சேர்ந்து 9ஆம் ஸ்தானத்தில் புதன் முடிஞ்சு கேது வருது. கேது முடிஞ்சு சுக்கிரதசை, சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை. அப்போ இப்போதைக்கும் புதன் தசையில் கேது புத்திக்கு பலனை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சில விஷயங்களுக்கும் நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி வலுவிழந்தும் சாரநாதன் வலுவிழந்தும் திசாநாதனுடன் திக்பலம் பெற்ற கிரகங்கள் அமைந்து மற்ற கிரகங்கள் கோச்சாரங்கள் அமைப்புகள்லாம் வந்துருச்சுன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். அப்போ இவருக்கு புதன் தசை கேது புத்தியில் 4ஆம் பாவகம் 4ஆம் அதிபதி சுக்கிரன் சம்பந்தப்பட்டதனால், சனி சம்பந்தப்பட்டதனால் இவர் பிறர் பயன்படுத்திய வெள்ளை வாகனத்தை கார் வாங்கியிருக்காங்க. மேற்கொண்டு இவருடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை சொல்வதற்கும் பாடல்களை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும். எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும். விதிகளுடன் பயணிக்க, சுருதிகளுடன் பயணிக்க RMS அஸ்ட்ரோ அகாடமியை நாடலாம். இதில் வாசகர்களுக்கு ஒரு குறிப்பு வரும். நீங்கள் இதில் கேட்கலாம், வாசகர்கள் கேட்கலாம். புதனும் செவ்வாயும் நவாம்சத்தில் எப்படி இருக்காங்கங்கிற ஒரு குறிப்பு அது எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி புதன் சூரியன் சேர்க்க எத்தனை பாகைக்குழு இருந்தால் பலன் தரும், எத்தனை பாகைக்குழு இல்லைன்னா பலன் தராது என்பதையும் எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குது. திக்பலம் பெற்ற கிரகங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.